படம் சூப்பரா இருந்துச்சு சார், வேற லெவல் சார். ஸோ அப்ப சின்ன வயசுல இருந்து பார்க்கும்போது நம்ம எப்படி வந்து ஆச்சரியப்பட்டு அட்மையர் பண்ணி பார்ப்போமோ, இப்பயும் அதே லெவலுக்கான ஒரு அட்மைரேஷன் தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருடைய ஆக்டிங்கும் அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு. எத்தனை தடவை பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம் சார். அதுவும் தியேட்டர்ல பார்க்கறது ரொம்ப ஸ்பெஷல். டிவில அதுதான் சார் ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. டிவில பாக்குறத விட ஸ்கிரீன்ல பாக்கும்போது பயங்கர கூஸ் பம்ப்ஸ் வெறி ஆயிடுச்சு சார். ஆமா, ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பழைய படம் அப்படின்றது மாதிரி தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. மன்சூர் அலிகான்லாம் வேற லெவல் சார். அப்படியே வெறி ஏத்திட்டாரு. ஒரு நடிகர் என்னடா இவ்வளவு பயங்கரமா பண்றாரு, இவ்வளவு நாள் எங்கடா போனாரு இதுக்கப்புறம் அந்த படத்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய ரோல்ஸ் அவர் இன்னும் நல்லாவே பிளே பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு, இன்னும் நிறைய படங்கள்ல. ரம்யா கிருஷ்ணன் மேம் வேற லெவல். அவ்வளவு ஒரு அழகு, அவ்வளவு ஒரு கிரேஸான ஒரு டான்சர். அவங்க பயங்கரமா பண்ணியிருந்தாங்க சார். பாட்டுலாம் பயங்கர வைபா இருந்துச்சு, பயங்கர வைபா இருந்துச்சு சார். அந்த கோர்ட்டு சீன் டயலாக்லாம் நான் என்ன சொல்றேன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்க்கணும் இந்த படத்தை. எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் பார்க்கணும். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். ஜட்ஜஸா இருக்கட்டும், லா ஆஃபீஷியல்ஸ் பார்க்கணும். எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும் சார். தேங்க்யூ சார். மறக்கவே முடியாது. இது ரீ ரிலீஸ் பண்ணாமல் சொல்ல முடியாது. புது படம் ரிலீஸ் ஆனால் என்ன ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி தான் மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு. கேப்டன் வந்து இப்போ இல்லைங்கிறது வந்து எல்லாரும் தெரியும். ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு அவர் இருக்காங்கிறதா எல்லாரும் நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் இருக்கு. சின்ன வயசுல பார்த்துருக்கேன். ஆனால் அப்போதைக்கு நமக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது. ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது அவரோட அந்த நடிப்பு அதெல்லாம் பார்க்க பிரமிப்பா இருக்குது. இப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய வரம் தான் தமிழ்நாட்டுக்கு. அந்த டைலாக்லாம் வந்து இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி டைலாக் பேசுறதுக்கு நடிகர்கள் இருக்காங்களாங்கிறது டவுட்டு தான். அந்த மாதிரி ஒரு எனர்ஜியோட நடிக்கிறது, அந்த ஃபைட் சீன்லாம், இந்த பேக் ஷாட்லாம் வந்து அவர் மாதிரி யாருமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆக்ஷன்லாம் அதெல்லாம் இப்போ அப்படி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. இப்போ டூப்பு போட்டு நிறையா பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளோ ரியாலிட்டியாக பண்ணுவார் ஒவ்வொரு ஷாட்லாம். அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அந்த ஒரு புது இது டெக்னாலஜியோட நல்லா வந்திருக்கு. அந்த கலரிங்லாம் வந்து அந்த பழைய பிளாக் அந்த இதெல்லாம் இல்லாமல் புது படம் பார்க்குற மாதிரி தான் திரையில இருக்குது. நல்லா சூப்பராக இருக்கு. அவங்கள பற்றி சொல்லணும்னா அந்த ஒரு அந்த ஒரு பாட்டு கதையோட இது அவங்க தான் நல்லா நடிச்சிருக்காங்க. பாட்டு சூப்பராக இருக்கு, பார்த்துருக்கேன். ஆனால் இந்த பாட்டு வந்து எப்போதுமே எங்கே போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, எப்போ டிவியில் போட்டாலும் அந்த ஒரு எனர்ஜி நமக்கு ஒரு அந்த ஒரு இது வந்துடும். டான்ஸ் ஆடுங்கிற ஒரு எனர்ஜி வந்துடும். சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த படம் வந்ததுனால அந்த படத்தில் நடித்த மன்சூர் அலிகான் சாராக இருக்கட்டும், விஜய் இவங்க ரம்யா கிருஷ்ணன் இவங்கெல்லாம் இருக்கட்டும், மறுபடியும் ஒரு ஒரு மார்க்கெட்டு அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்கள் மத்தியில் அவங்கள இப்போ புதுசாக தரையில் பார்க்குறாங்களா ரீலீஸில் ஒரு ரீச் இருக்கும். அதனால மறுபடியும் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவரோட அவுட்ஃபிட்டு எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்தது. நான் அதான் பழைய படம்லாம் நான் பார்க்க மாட்டேன், அவருக்காக வந்தேன். ஸோ எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஷோ ஃபீலிங் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன் இவரோட படத்தில் தான். எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அவரோட அவுட்ஃபிட்டுக்கு நான் அடிமையாகவே ஆயிட்டேன். பயங்கரமாக அழகாக இருந்தார், ஹேண்ட்ஸமாக இருந்தார். அது ஒன்றும் பெருசா தெரியல ப்ரோ, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது. எனக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் தெரியல, எல்லாமே பக்காவா பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலி இவங்க வந்து என்னை வந்து புது படத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. புது படம் எல்லாம் இப்ப வேஸ்ட். இப்ப நான் சொன்ன புது படம் என்ன கேப்டன் பிரபாகரன் வருது, நீ அந்த படத்துக்கு வந்து பாரு எப்படி இருக்குன்னு பார்த்து, அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரிலீஸ் பண்ணதா சொன்னேன். அதனால படம் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது, நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ் எனக்கு அந்த ராபிட் ஃபயர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சும்மா அப்படியே இப்படின்றதுக்குள்ள வேற மாதிரி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்தது. கேப்டன் பிரபாகரன் கண்டிப்பா எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பர் படம். அரசியலை பத்தி என்னன்னு சொல்லி
கேப்டன் அவ்வளோ சூப்பரா சொல்லியிருக்காரு. யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா கிளைமேக்ஸ் சீன்ல அவர் சொல்ற ஒரு விஷயமும் உண்மையா இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க. இவங்க இந்த படத்தை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா மைண்ட்ல ஃபுல்லா படம் தான் ஓடிட்டு இருக்கு. ஆமா, சொல்ல போனா எனக்கு இந்த இந்த பொலிட்டீஷியன் அந்த மாதிரி விஷயம்லாம் மோஸ்டா பிடிக்காது. பட் நான் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட ஒவ்வொரு பேச்சுலயும் ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது எனக்கு வந்து அது ஓடிட்டே இருக்கு. பேசிக்கா நான் அந்த படம் அந்த மாதிரிலாம் பெருசா ஃபீல் பண்ண மாட்டேன். பட் இப்போ வந்ததுல எனக்கு மைண்ட் ஃபுல்லா அந்த விஷயம் தான் இருக்கு. எப்படி சொல்றேன், எங்களை மாதிரி பசங்க இப்போ அவர் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். என் அப்பா மிஸ் பண்ணிட்டோம். நாங்க இப்ப சிஎம் வந்து மிஸ் பண்ணிட்டோம். இப்ப அவர் இருந்தா அவர்தான் சிஎம். அவர் இருந்தானா யங்ஸ்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட் இருந்திருப்பாரு. ஒரு அரசியல்வாதி ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபையும் போய் பொழந்து கட்டியிருப்பாரு. அவர் வந்து நாங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். நான் அதான் ரொம்ப ஃபீல் பண்றோம். ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் நாங்க எல்லாருமே. ஆமா, எல்லாமே சூப்பர். அது அதாவது 100வது படம் அவர் எந்த ஏஜ்ல இருந்திருப்பாரு அதெல்லாம் பார்க்கும்போது அது அவருக்கு அவரோட ஏஜே அங்க கம்பேர் பண்ணவே முடியல. எல்லாமே எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி அட்மையர் ஆகி ஒரு மாதிரி இந்த விஜய் அஜித் அந்த மாதிரிலாம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவர் மேல ரொம்ப ஈர்ப்பு வந்துருச்சு எனக்கு சொல்ல போனா. தேங்க்யூ ப்ரோ. படம் சூப்பரா இருக்குண்ணா. இப்பதான் புது படம் பார்த்த மாதிரி இருக்கு. ரிலீஸ் அப்புறம் படத்தோட குவாலிட்டி செம்மையா இருக்கு. படம் கேப்டனோட வசனம் ஒண்ணு அப்படியே அனல் பறக்குது. பாஷா எல்லாம் சூப்பரா சொல்லுவாங்க. அதோட 100 மடங்கு கேப்டன் வசனம் தெரிக்குது தேட்டர்ல. அவரோட ஒவ்வொரு ஃபைட் காஸ்டும் செம்மையா இருக்கு. ஒண்ணு அப்படியே அனல் பறக்குது வசனம். கோட் சீன்னா அடிச்சுக்க முடியாது. அவர் விட்டா ஆளே கிடையாது அடிச்சுக்கிறதுக்கு. செம்மையாங்கண்ணா படம். நான் சின்ன வயசுல நான் பார்க்கல. அப்போ வந்து எனக்கு 5 வயசு 6 வயசு அவ்வளவுதான். நான் அப்ப பார்க்கல. அந்த அப்ப மிஸ் பண்ணதான் இப்ப நான் பாக்குறேன். இப்பதான் புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி அவ்வளவு ஃபீலிங் இருக்கு. கேப்டனோட வசனம் தெரிக்குது. அடிச்சுக்க ஆள் இல்ல. கேப்டனை விட்டா ஆளே கிடையாது. செம்மையாங்கண்ணா. நான் கோட் சீனு கவர்மெண்டா அப்படி கிளிகளையும் கிழிச்சிருப்பாரு. ஆளுங்கச்சும் சரி எதுவும் கட்சியும் சரி அப்படி ரெண்டுத்தையும் தைரியமா ஒரு ஆண்மைத்தனமா செம்மையா கிளிகளையும் கழிச்சுப்பாரு. இந்த படம் அடிக்கிறதுக்கு எந்த படம் இல்ல. இந்த இப்போ 30 வருஷம் இல்ல, இன்னும் 60 வருஷம் ஆனாலும் இந்த படம் அடிச்சதுக்கு ஆளே கிடையாது. செம்மையாங்கண்ணா படம். இப்ப என்ன படம் வந்து கூலியோட இது 100 மடங்கு பெஸ்ட். கூலி என்ன படம் அதோட இது 100 மடங்கு பெஸ்ட். ஆட்டமா தியேட்டர் அழகுது. அப்படியே ஒண்ணு அப்படியே அந்த படம் ஒன்சுமா காட்டும் போடவே இல்லை. அதான் ஒண்ணு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மீதுபடி எல்லாம் செம்மையாக்குனாங்க. அந்த ரெண்டே பாட்டு தான். இளையராஜா மியூசிக் செம்ம. இளையராஜா மியூசிக் அடிச்சுக்க ஆளே கிடையாது இந்த படத்துல. இந்த படத்துக்கு இளையராஜா பெஸ்ட் மியூசிக் இந்த படம் தான். ரீ ரெக்கார்டிங் தான் ஃபுல்லாவே. 2 பாட்டு தான். 2 பாட்டு செம்மையா இருக்கு. தூள் கிளப்பிட்டாரு இளையராஜா சார். செம்மையா தூள் கிளப்பிட்டாரு. எல்லாமே வசனம் ஒண்ணு அனல் பறக்குது. ஒண்ணு செம்மையாக்குண்ணா. நல்லா